ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய வனம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உலகம், புதிய வானம் நேரமிது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை சேர்ந்தார். அவரின் வழியாய் நம் மக்களாக அன்பினாலே ஒன்றுபட்டார். அவர் வழியாக அருளை தந்தார். திருமுகம் வழியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு சொன்னார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு தந்தார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. கிறிஸ்து வழியாய் தமது திட்டத்தை கடவுளே இன்று நிறைவேற்றினார். அவரை நமது உள்ளத்திலே தங்கி வல்லமையோடு செயல்படுவார். அவர் வழியாக அனைத்தையும் தந்தார். அவரின் ஆட்சியில் பங்கும் தந்தார். கிறிஸ்துவில் நம்பிக்கையை நாம் வைப்போம், கடவுளின் மாட்சியை புகழ்ந்து சொல்வோம். கிறிஸ்துவின் நம்பிக்கையை நாம் வைப்போம், கடவுளின் ஆட்சியில் புகழ்ந்து சொல்வோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், ஆயரே நீர் வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. குருகுலமே வருக. குத்துவிளக்கு ஏற்றுதல். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. எசாயா 9:2 என்னும் இறைவாக்கு ஒளியின் நாயகனாம் இறைமகன் இயேசுவின் வெளிச்ச வரவை வார்த்தைகளாக குறிப்பிடுகிறது. இயேசு என்னும் ஒளி இருளை விளக்குவதற்காக வந்த ஒளி. பாவம் என்னும் இருளையும் அதன் ஆட்சியையும் இயேசுவின் வருகை வெளிச்சம் போட்டு காட்டியது.
அந்த இருளை சிலுவையில் வெற்றி கொண்டது இயேசு என்னும் ஒளி என்ற சிந்தனையோடு குத்துவிளக்கின் திரிகளுக்கு ஒளியேற்றுவோம். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாம் அனைவரும் பாவம் என்ற இருளை அகற்றி பரிசுத்தம் என்ற ஒளியை கொண்டு வாழ வரம் வேண்டி குத்துவிளக்கின் முதல் திரியினை ஏற்ற மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் ஆண்டகை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ ரெவரண்ட் பிஷப். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் கற்பாறை மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாவர் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாம் அனைவரும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க இறையருள் வேண்டி குத்துவிளக்கின் இரண்டாம் திரியை ஏற்ற பங்குத்தந்தை பிலோமின்ராஜ் அவர்களையும் உதவி பங்குத்தந்தை ஜோசப் இன்பராஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர்ஸ். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்லவும் வரம் வேண்டி குத்துவிளக்கின் மூன்றாம் திரியினை ஏற்ற திரு சிங்கராயர் பாக்கியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ சார் அண்ட் மேம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம், ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் என்ற இறைவார்த்தையின்படி ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தவும் வரம் வேண்டி குத்துவிளக்கின் நான்காம் திரியை ஏற்ற திரு லூயிஸ் ஜெரால்ட் மற்றும் திருமதி ரூபி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ சார் அண்ட் மேம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்ற நம்பிக்கையை வரம் வேண்டி குத்துவிளக்கின் 5ஆம் திரியை ஏற்ற திரு லாரன்ஸ் மற்றும் திருமதி சகாயராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ சார் அண்ட் மேம். மாலை அணிவித்தல். புனித அருளானந்தரின் திருவுருவத்திற்கு மாலை அணிவிக்க மேதகு ஆயர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ ரெவரண்ட் பிஷப். சூசையப்பருக்கு உதவி பங்கு தந்தை அவர்களை மாலை அணிவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தீர்த்தார். அவர் வழியாக அருளை தந்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள் தன்னை தருகின்ற நாளிதுவே. புதிய வனம் புதிய பூமி மலரும் நாளிதுவே.
வணங்குவோம், அவரை சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என்ற இறைவார்த்தையின்படி வாழ்ந்த நம் புனிதருடைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற பாசமிகு மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களையும், நம் பங்கு தந்தை அருட்பணி புலோமிராஜ் அடிகளார் அவர்களையும், உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜோசப் இன்பராஜ் அவர்களையும், நம் மண்டின் மைந்தர் அருட்பணி ஜெயமணி அவர்களையும், நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை வினோத் அடிகளார் அவர்களையும் மற்றும் அருட்சவரிகளையும் அன்பு இறைமக்களையும் புனித விண்ணேற்பு அன்னை அன்பியம், புனித ஜெபமாலை அன்னை அன்பியம், குழந்தை இயேசு அன்பியம் குடும்பங்களின் சார்பாக மாலை வணக்கத்தையும் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜான் பிரிட்டோ ஒரு புகழ்பெற்ற போர்த்துகீசிய குடும்பத்தில் பிறந்தார். தந்தை பிரேசிலின் ஆளுநராக இருந்து இறந்தவர். 1662ஆம் ஆண்டில் இயேசு சபையில் இணைந்து கெபிம்பிரா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். 1673ஆம் ஆண்டில் மத போதனைக்காக தென்னிந்தியாவில் மதுரை நகருக்கு வந்து சேர்ந்தார். தனது பெயரை தமிழில் அருளானந்தர் என மாற்றினார். பின்னர் அவர் ஐரோப்பாவுக்கு திரும்பி 1683ஆம் ஆண்டு லிஸ்பன் திரும்பினார். 2ஆம் பேதுரோ மன்னர் அவரை நாட்டிலேயே தங்குமாறு வேண்டியும் அவர் மீண்டும் 24 புதிய சமய பிரச்சாரர்களுடன் 1690ஆம் ஆண்டு மதுரை சென்றார். ராணி மங்கம்மாள் காலத்தில் மறவர் சீமைக்கும் மதுரை அரசுக்கும் நல்லுறவு அருந்து போயிருந்தது. மறவர் சீமையின் தலைமை கிழவன் சேதுபதியிடம் இருந்தது. கிழவன் சேதுபதி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருந்தார். அவ்வேளையில் மறவர் சீமையிலே சமய போதகம் செய்து வந்த ஜான் பிரிட்டோவினால் ஏராளமான மறவர் சாதியினர் கிறிஸ்தவம் தழுவிக் கொண்டிருந்தனர். இதனால் பிரிட்டோவை ஊரை விட்டு வெளியேறச் சொன்னார் சேதுபதி. முனி என்னும் கிராமத்தில் ஜான் பிரிட்டோ தங்கியிருந்த பொழுது 1693ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் நாள் பிற்பகலில் மேலும் 3 சேர்த்து கைது செய்யப்பட்டார். 4 பேர்களும் கைகளில் விலங்கிடப்பட்டு இரும்பு சங்கிலிகளால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு கயிறு கொண்டு குதிரையின் சேணத்தில் கட்டி இழுத்து செல்லப்பட்டனர். ஜனவரி 11ஆம் நாள் ராமநாதபுரம் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஜனவரி மாதம் 28ஆம் நாள் விசாரித்து எங்களை தேவன் முன்னிலையில் கொல்லப்பட வேண்டும் என தீர்ப்பு கூறப்பட்டது. கிறிஸ்தவர்களிடமிருந்து பிரித்து அரசரின் சகோதரராகிய உறையூர் தேவனிடம் அனுப்பி வைத்தனர். கால தாமதமின்றி என்னை கொன்று விடுமாறு அவனுக்கு இரகசிய உத்தரவும் அனுப்பப்பட்டது. இங்கு நான் ஜனவரி 31ஆம் தேதி வந்து சேர்ந்தேன். பொறுமையின்றி நான் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன். அதுவும் என்னுடைய லட்சியத்தை நிலைநிறுத்தக்கூடியது. இதுவரை நான் செய்து வந்த பணிகளுக்கு கைமாறாக என் உயிரை தியாகம் செய்யக்கூடிய பொன்னான சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டது. என் மீது சுமத்தப்பட்ட குற்றமெல்லாம் ஆண்டவரை பற்றி பிரச்சாரம் செய்ததும் விக்கிரக ஆராதனை தடுத்ததுமே. வீரர்கள் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். இதற்கு மேல் என்னால் எழுத முடியாது என்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி எழுதிய கடிதத்தில் அருளானந்தர் கூறியுள்ளார். 1693ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் கொலையாளிகள் பிரிட்டோவை கோட்டைக்கு எதிரே உள்ள குன்றுக்கு அழைத்து சென்று தலையை துண்டித்தனர். தூய அருளானந்தர் ஆண்டவர் இயேசுவுக்காக அவருடைய நற்செய்திக்காக தன்னுடைய உயிரை துறந்தவர் என்று சொன்னால்
அது மிகையாகாது. அருளானந்தருக்கும் நற்செய்தியில் வரும் திருமுழுக்கு யோவானுக்கும் ஒரு சில நெருங்கிய தொடர்புகள் உள்ளன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருமுழுக்கு யோவான் மன்னன் ஏரோதின் தவற்றை சுட்டி காட்டியதால் ஏரோதியால் சூழ்ச்சி செய்து அவரை கொன்று போட்டால், அதே போலவே அருளானந்தரும் தடியத்தேவரின் தவற்றை சுட்டி காட்டியதால் அவருடைய 5 மனைவியர்களுள் ஒருத்தியான கடலாயி தன்னுடைய சகோதரனான மன்னன் சேதுபதியின் வழியாக அருளானந்தரின் உயிரை பறித்தாள். இயேசுவுக்காக நம்முடைய உயிரை துறப்பது மிகப்பெரிய பேறு. அத்தகைய பேற்றினை தூய அருளானந்தர் பெற்றார். அவருடைய விழாவை கொண்டாடும் நாமும் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் இயேசுவுக்காக நம்முடைய உயிரை தருவோம். அதன் வழியாக இறை அருள் நிறைவாக பெருக இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு திருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்முடைய பாதுகாவலரின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுவதற்காக நாம் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே கடவுள் நம்முடைய பங்கை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய பங்கு மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பங்களிலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நிறைவான சமாதானம் நிலவ அவர் துணை புரிய வேண்டும். குடும்பங்களிலே உள்ள அனைவரும் நலமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். நீங்கள் செய்கின்ற வேலைகளிலே பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். இவ்வாறு உங்களுடைய இவ்வுலக வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்க வேண்டும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இவ்வுலகிலே பயணம் செய்கின்ற நாம் அனைவரும் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு அந்த இலக்கோடு இணைந்து பயணிக்க முயற்சி செய்வோம். நம்முடைய பங்கிலே நடைபெறும் எல்லா நிகழ்வுகளிலும் நாம் ஒன்றிணைந்து சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக பயணிக்க இறைவன் நமக்கு நிறைவான ஆசியையும் தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, இன்னும் பங்கு மக்கள் அனைவருக்கும் இறைவன் நிறைவான ஆசிரியை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நம் பாவங்களுக்காக இறைவனின் மன்னிப்பை மன்றாடி கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
மக்களே, இந்த திருப்பலியை நான் நம் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை கடவுள் உங்களுக்கு புனித அருளானந்தருடைய பரிந்துரை வழியாக பரிந்து பேசி பெற்று தருவார்கள். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம் மீதும் உம் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நாங்கள் நற்செய்தியை சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு துணிவோடு அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 15-17 முடிய மற்றும் 20-21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மன துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திரு உள்ளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக்குக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என்னாய எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல் வெளி மீது இளைப்பாற செய்வார். பசும்புல் வெளி மீது இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே, என்னாய எனக்கேதும் குறையில்லை. பெயனை நீதி வழி நடத்திடுவார்.
எந்த தீங்கிற்கும் அஞ்சிட மாட்டேன். தம் பெயர் கேட்பயனை நீதிபடி நடத்திடுவார். எந்த தீங்கிற்கும் அஞ்சிட மாட்டேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழியுது. எனது பாத்திரம் நிரம்பி வழியுது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, நம்முடைய பங்கு திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித அருளானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை முன்னுரையிலே வாசிக்க கேட்டோம். அந்த முன்னுரை மிகச் சிறப்பாக அவருடைய வாழ்வின் எல்லா அம்சங்களையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக, விளக்கி கூறுவதாக அமைந்திருந்தது. ஆகவே அதை பற்றி நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை இல்லை என்று நான் உணர்கிறேன். நாம் இப்பொழுது யூபிலி 2025க்காக நம்ம தயாரிக்கிறோம். இந்த 2025 என்பது என்ன என்றால், இது ஒரு ஜூபிலி. என்ன ஜூபிலி? நம்முடைய குடும்பங்களிலே பெற்றோருக்கு கல்யாணம் நடந்து 25 ஆண்டுகளாகிவிட்டால் நாம் வெள்ளி விழா கொண்டாடி சில்வர் ஜூபிலியாக அதை கொண்டாடுவதை பார்க்கின்றோம். அதேபோல் பெற்றோருக்கு திருமணமாகி 50 ஆண்டுகள் ஆனால் அதை நாம் கோல்டன் ஜூபிலி, பொன் விழா என்று கொண்டாடுகின்றோம். ஆக இவ்வாறு நாம் பல்வேறு ஜூபிலிகளை கொண்டாடுகின்றோம். இந்த ஜூபிலி என்பது மகிழ்ச்சியின் அடையாளமாகும். இதை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த 2025 என்பது என்ன என்றால், நம் ஆண்டவர் இவ்வுலகிலே பிறந்த 2025ஆம் ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். அதனால்தான் இந்த ஆண்டும் 2025ஆம் ஆண்டாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கிபி கிறிஸ்துவுக்கு பிறகு என்று நாம் இந்த 2025ஆம் ஆண்டை கொண்டாடுகின்றோம். இது நம் ஆண்டவர் இயேசு பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டதை குறிக்கின்றது. எனவே இதை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று திரு அவை விரும்புகின்றது. இந்த திரு அவையிலே திருத்தந்தை நமக்கு விடுக்கின்ற அழைப்பு ஒன்று உண்டு. என்ன அழைப்பு? நாம் எல்லாரும் இவ்வுலகிலே பயணம் செய்கின்ற மக்கள்தான். 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகின்றது, திரு அவை என்பது பயணம் செய்யும் திரு அவையாகும். அது மண்ணகத்திலிருந்து விண்ணகம் நோக்கி பயணம் செல்வதாகும். இது ஒரு ஆன்மீக பயணமாகும். இது விண்ணகம் நோக்கிய ஒரு பயணமாகும். ஆகவே இந்த பயணத்தை தான் நாம் திருப்பயணம் என்று சொல்லுகிறோம். எனவே நாம் இந்த காலகட்டத்திலே 2025ஆம் ஆண்டை கொண்டாடுகின்ற நாம் இன்னொரு முக்கியமான நிகழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய 33வது வயதிலே இறந்தார். ஆக கிபி 33ஆம் ஆண்டில் இயேசு இறந்தார் என்று சொல்லுகின்ற போது அவர் நமக்கு 33ஆம் வயதில் தம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறைபொருள் வழியாக மீட்பை கொண்டு வந்தார். எனவே இயேசு கொண்டு வந்த மீட்பை, அது 2000 ஆண்டு நிறைவடையும் ஜூபிலியை நாம் 2033ஆம் ஆண்டில் கொண்டாட இருக்கின்றோம். எனவே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் அந்த 2033ஐ நோக்கி, மீட்பின் ஜூபிலி ஆண்டை நோக்கி நாம் பயணம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆக இதுதான் இந்த ஜூபிலியின் உண்மையான பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும்? எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக. எதிர்நோக்கு என்பது என்ன? நாம் ஒரு காரியம் நடக்கும் என்று
நம்பி இருக்கின்றோம். ஒரு வேலைக்கு போகிறோம், நேர்முக தேர்வு நடக்கின்றது. ஒரு 10 பேர் நேர்முக தேர்விலே பங்கெடுக்கிறார்கள். வேலை கிடைக்கப் போவதோ ஒரே ஒருவருக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் நேர்காணல் முடிந்து விட்டது. எல்லோரும் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த கம்பெனியின் முதல்வர் வந்து யாருக்கு வேலை கிடைத்துள்ளது என்று சொல்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு வேலை கொடுக்கப்படுகிறது என்பதை சொன்னதும் அந்த நபர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். இதுபோலதான் இறைவனுடைய அந்த எதிர்நோக்கு நமக்கு இருக்க வேண்டும். கடவுள் எப்போது வருவார், அவர் நமக்கு எப்போது மீட்பை தருவார், அவர் வாயிலிருந்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார் என்ற எண்ணம் கொண்டவராக நாம் வாழ வேண்டும். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கியே நாம் பயணம் செய்வதாக இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள் என்ன? மீட்பை நோக்கி பயணிக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு அதுதான், எதிர்நோக்கு அதுதான். நம்முடைய வாழ்க்கை என்பது விண்ணகம் நோக்கிய அந்த எதிர்நோக்கு, அந்த எதிர்பார்ப்பு தான். ஆகவே தான் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த படங்களிலே பார்க்கும்போது 4 வண்ணங்களிலே படம் போட்டிருப்பார்கள். அது ஒவ்வொரு வண்ணமும் பொதுவாக ஒவ்வொரு கண்டத்தை குறிப்பதாக அமையும். ஆகவே உலகிலே உள்ள எல்லா மக்களும் அதிலே இணைந்து பயணிக்க வேண்டும், ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். திரு அவை முழுவதும், அது இந்தியாவிலே இருந்தாலும், அமெரிக்காவிலே இருந்தாலும், ஆப்பிரிக்காவிலே இருந்தாலும், ஆஸ்திரேலியாவிலே இருந்தாலும், ஐரோப்பாவிலே இருந்தாலும், எல்லா கிறிஸ்தவ மக்களும் ஒன்றாக இணைந்து அந்த இலக்கை நோக்கி முன்னோக்கி பயணம் செய்ய வேண்டும். இதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கின்றோம். எதிர்நோக்கு என்பது என்ன? ஆண்டவர் ஒரு நாள் என்னை மீட்டுக்கொள்வார், அந்த ஆண்டவரை நான் ஒரு நாள் காண்பேன், அவரோடு என்றென்றும் விண்ணக பேரின்பத்திலே மகிழ்ந்திருப்பேன். இதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. இதை நோக்கித்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த எதிர்நோக்கின் பயணிகளாக இருக்கின்ற நாம் இவ்வுலகிலே இணைந்து செல்ல வேண்டும் உலக மக்களோடு. அது மாத்திரமல்ல, அந்த படங்களிலே பார்க்கும் பொழுது கீழே பார்த்திருப்பீர்கள், நிழல் போன்ற உருவத்திலே பலர் இருப்பார்கள். அதிலே சிறுவர் இருப்பர், இளைஞர் இருப்பர், இளம்பெண்கள் இருப்பர், ஆண் பெண் இருப்பார்கள், அருள் சகோதரிகள் இருப்பார்கள், இன்னும் குருத்துவத்தை சார்ந்த துறவற பணியாளர்கள், குருக்கள், ஆயர்கள், கடைசியாக திருத்தந்தையும் இருப்பார். எனவே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்றால் ஞானஸ்நானம் பெற்ற, திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைந்து பயணம் செய்வதாகும். அந்த பயணத்தை நோக்கிதான் நாம் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடந்த 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை புவனேஸ்வரில் அகில இந்திய ஆயர் பேரவை கூட்டம் நடைபெற்றது. ஏறக்குறைய 130க்கும் அதிகமான ஆயர்கள் எல்லாரும் வந்து கூடியிருந்தார்கள். நாங்கள் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளை பற்றி தான் அதிகமாக சிந்தித்தோம், பேசினோம். 2 நாட்கள் இதை நாம் முழுமையாக தியானித்தோம். அந்த தியானத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து, நாங்கள் கலந்து பேசியது எல்லாம், ஒவ்வொரு பங்கிலும் இந்த திருப்பயணம் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு பங்கிலும் நாம் பயணிக்கிறோம் என்பதின் அடையாளமாக இதை நாம் முக்கியமாக பங்கு அளவில் செயல்படுத்த வேண்டும். அது முதன்மையானது. 2வதாக அன்பிய அளவிலே செயல்படுத்த வேண்டும். இந்த செயல்படுத்துதல் என்பது நாம் பயணம் செய்கிறோம் என்பதன் அடையாளமாக நம்முடைய மறைமாவட்டத்தில் நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த திருத்தலங்களுக்கு செல்வதாகும். திருத்தந்தை சொல்லுகிறார், உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களால் முடியுமானால், இயலுமானால் ரோமைக்கு திரியாத்திரையாக வர வேண்டும், திருப்பயணிகளாக வர வேண்டும் என்று.
அது நமக்கு அவ்வளவு எளிதானதும் அல்ல, சாத்தியமும் அல்ல. ஆகவே நாம் ரோமைக்கு செல்ல வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் மறைமாவட்டங்களிலே சில திருத்தலங்களை நீங்கள் குறித்து வையுங்கள். அங்கு மக்கள் செல்லட்டும், திரியாக செல்லட்டும், ஒன்று கூடி செல்லட்டும். அப்படி செல்லும்போது அவர்களுக்கு பரிபூரண பலன் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஆக அது ஒவ்வொரு ஆயருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே நானும் நம்முடைய மறைமாவட்டத்திலே அவ்வாறு செல்வோருக்கு அந்த பரிபூர்ண பலன் கிடைக்கும். இந்த பரிபூர்ண பலன் என்பது என்ன என்றால், இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு நாம் செய்த சிறு சிறு பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு, குறைகளுக்கு போதிய அளவுக்கு நாம் என்ன செய்திருக்க மாட்டோம்? பரிகாரம் செய்திருக்க மாட்டோம். அவ்வாறு நாம் செய்யாத பரிகாரத்தை பரிகாரம் செய்யக்கூடிய இடமாக இருப்பது தான் இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற இடம். ஆகவே உத்தரிக்கும் ஸ்தலத்திலே நம்முடைய இந்த அற்ப பாவங்கள், சிறு சிறு பாவங்கள், இவற்றுக்காக நாம் அங்கே வேதனைப்படுகின்ற பொழுது அந்த வேதனையை குறைப்பதற்கான இந்த ஆசீர்தான் பரிபூர்ண பலனாகும். இதை பெற்றுக்கொண்டால் நமக்கு அங்கு அனுபவிக்க போகும் வருங்காலத்தின் வேதனைகள் குறைக்கப்படும். எவ்வளவுக்கெவ்வளவு நாம் பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு விரைவாக நம்முடைய ஆன்மா மீட்கப்பட்டு நாம் மோட்சம் செல்லலாம். எனவே இந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். பரிபூர்ண பலனை நான் பெற வேண்டும் என்ற ஓர் ஆவல் எல்லாரிடமும் வர வேண்டும். அதுவும் ஒரு எதிர்நோக்கு தான். ஒரு காலத்திலே நான் உத்தரிக்கும் ஸ்தலத்திற்கு செல்லும்போது என்னை சித்தவனை யாரும் நேரடியாக மோட்சம் பெற முடியாது. மனிதர் எல்லாரும் பாவிகள் தான். எனவே அங்கு சிறிது காலம் வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லும்போது, அல்லது சில ஆண்டுகள் அங்கு வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, இந்த பயணம் நமக்கு, இந்த பரிபூர்ண பலன் நமக்கு பேருதவியாக இருக்கும். எனவே நான் உற்சாகப்படுத்துவதெல்லாம், இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? திரியாத்திரை செல்ல வேண்டும். நம்முடைய மறைமாவட்டத்திலே நமக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. திருச்சி மாநகரிலே நமக்கு நம்முடைய மறைமாவட்டத்தின் பேராலயம் இருக்கின்றது. அங்கு திரியாத்திரையாக செல்லலாம். அல்லது உலக மீட்பர் பேராலயம் இருக்கின்றது, பஸ்லிகா கோவில், அங்கு திரியாத்திரையாக செல்லலாம். அல்லது கீரனூர் பக்கத்திலே ஆவூர் இருக்கின்றது. அந்த ஆவூர் பங்கிற்கு பெரியநாயகி ஆலயத்திற்கு, பழமையான கோயிலுக்கு வீரமாமுனிவர் வந்ததாக கட்டியதாக சொல்லப்படும் அந்த கோவிலுக்கு திரியாத்திரையாக செல்லலாம். அல்லது நாம் மலை மாதா கோவிலுக்கு, அம்மா சத்திரத்திற்கு திரியாத்திரையாக செல்லலாம். மணப்பாறை பகுதி என்றால் நாம் எல்லாரும் அங்கே தோமையார் மலைக்கு செல்லலாம். ஆக இவ்வாறு மலடிப்பட்டி பங்கிற்கு செல்வதும் ஒரு வகையான திரியாத்திரை. நமக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்தவராக நாம் இருக்க முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் சிந்தனையிலே கொள்வோம். இந்த இறைவன் கொடுத்துள்ள வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்றால் நாம் பங்களவிலே முதலில் இணைந்து பயணிக்க வேண்டும். எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாக பயணிக்க வேண்டும். அன்பியங்களெல்லாம் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு அன்பியத்திலும் உள்ள குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும். நமக்குள் மனக்கசப்புகளோ அல்லது வெறுப்புகளோ இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்முடைய சகோதரர், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய அண்டை வீட்டார், நம்முடைய தெருவை சார்ந்தவர் என்ற அந்த உணர்வோடு நாம் பயணிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். எல்லாரும் குறைபாடு உள்ளவர்கள்தான். ஒரு கையில் 5 விரல் இருக்கிறது என்றால் 5ம் 5 வகையான உயரத்தில் இருக்கின்றது. எனவே நாம் இதை உள்ளத்திலே கொண்டு நாம் செயல்படுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது இவ்வுலகிலே மிக நீண்ட காலம் அல்ல. ஏதோ 70, 80, 100 என்று அதிகபட்சம் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எதிர்நோக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்க வேண்டும். என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி, அவர் கொடுக்கின்ற மீட்பை நோக்கி, அவர் வாக்களித்துள்ள விண்ணகத்தை நோக்கி நாம் எல்லாரும் இணைந்து பயணிக்க வேண்டும். அந்த ஜூபிலி ஆண்டின் மகிழ்ச்சி அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டும்.
நாம் எல்லாருமே திருப்பயணிகள் தான். இந்த உலகத்திற்கு வந்த யாரும் நிரந்தரமாக தங்கிவிடப் போவது இல்லை. ஏதோ சில காலம் வாழ்வோம், ஆனால் நம்முடைய பயணமெல்லாம் கடவுளை நோக்கியதாக இருக்க வேண்டும். புகை வண்டியிலே பயணம் செய்கிறோம், நம்முடைய இடம் வந்ததும் நாம் இறங்கி விடுகிறோம். அதுபோல் நமக்குரிய காலம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நாம் இறங்கி சென்று விண்ணக வாயிலை அடைய வேண்டும். எனவே இதற்கான அருளை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தர வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டை நாம் பொருளுள்ள வகையிலே கொண்டாட இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும். நம்முடைய பங்கு திருவிழாவும் நமக்கு அத்தகைய ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். தேவையான ஆசிரை இப்படி அருளானந்தருடைய பரிந்துரை வழியாக நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகனையே நமக்கு கொடையாக கொடுத்த கடவுள் நாம் கேட்கும் வரங்களையும் இப்போது கொடுக்க காத்திருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகளுக்காக அவரை நோக்கி இப்போது நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் எழுப்புவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவரையும் கருத்தாய் வழிநடத்தவும், இறை மக்களாகிய நாங்களும் திரு அவை எமக்கு விடுக்கும் அழைப்பிற்கு செவி கொடுத்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கம் உள்ள இறைவா, பங்கு திருவிழாவை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் எம் பங்கிலே பங்கு தந்தையாய் பணியாற்றி இப்போது திருச்சி திரு அவையை வழிநடத்த ஆயராக பொறுப்பேற்றிருக்கும் எங்களின் அன்பு ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களது பணியை நிறைவாய் புரிய வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு திருவிழாவை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் எம் பங்கின் பணியாற்றிய அனைத்து குருக்களுக்காகவும் இறை மக்களுக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆசிர்வதிக்கவும், மேலும் பணியாற்றி மிகுந்த குருக்கள் மற்றும் ஆசிர்வாத இறை மக்கள் அனைவருக்கும் நித்திய இலைப்பாற்று அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செம்மன் புனிதராம் அருளானந்தரின் தேர்பவனி செல்லும் இடமெல்லாம் அவரின் தேரை காண்போர் அனைவருக்கும் அவரின் ஆசீர் கிடைக்கவும், மேலும் எங் பங்கில் வாழ்ந்து வெறியூரில் வசித்து வரும் மக்கள் அனைவருக்கும் புனிதரின் திருவிழா ஆசீர் நிறைவாய் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதரின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் எம் பங்கில் வாழ்ந்து பிரிந்த குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். பல்வேறு கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் பிரிந்திருந்தாலும் அதில் தங்களின் தவறு என்னவென்று புரிந்து கொண்டு தங்கள் அன்புடனும் ஒற்றுமையுடனும் தங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கைகளை குவிப்போம், கண்களை சிறிது மூடுவோம். திருநாளில் பங்கு திருநாளில் நமக்கு தேவையான அருளை, தனிப்பட்ட அருளை கடவுள் நிறைவாக தர வேண்டும் என்று அவரை நோக்கி சிறிது அமைதியாக வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை தேடி வந்துள்ளோம். எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் திருமுன் எடுத்து கூறியுள்ளோம். எங்களுக்கு எவை நல்லவை என்று தெரிகிறதோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்வு இவ்வுலகிலே வளமான வாழ்வாக அமையச் செய்திருளும். நாங்கள் அருள் வாழ்வில் நிறைந்தவர்களாய் புனித அருளானந்தரை போல மறைசாட்சிய வாழ்வில் திளைத்தவராய் வாழ்ந்திடவும், நாங்கள் எல்லோரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பங்கிலே வித்தியாசமின்றி அனைவரும் இணைந்து ஒன்றாக பயணித்து எதிர்நோக்கின் திருப்பயணத்தின் இலக்காகிய விண்ணக வாழ்வை உம்மோடு நாங்கள் ஒன்றித்து பெற்று மகிழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தன்னை தந்த தேவனுக்கு என்ன தருகிறேன்,
தரணியாளும் நாதனுக்கு இதை தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதை தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணை உள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பு கீழாக என்னை தருகிறேன். தருகிறேன் மகிழ்கிறேன் அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதை தருகிறேன். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மலர் தூவி மணமகனின் பாதம் வீழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதை தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணை உள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பு கீழாக என்னை தருகிறேன். தருகிறேன் மகிழ்கிறேன் அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதை தருகிறேன். சொந்த மகனை
மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி போது வாழ்வு தருகிறார். மலர் தூவி மணமகனின் பாதம் வீழ்கிறேன். உள்ளவே அவரிலே புது பாடல் பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பங்கு திருவிழாவில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான் தெபிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஜான் தெபிரிட்டோ உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய செய்கின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி வரை குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்திருளும். அன்பு தந்தையே, இந்த நாளில் துவர ஜேம்ஸ், ஜெரால்ட், ஜான்சி, ஜெனோ குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் வனடைப்பள்ளியாகும் குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்காக நன்றியாகவும், அவருடைய மகன் ஜஸ்டின் குதாஜுடைய ஆண் விளைப்பாட்டுக்காக கொடுப்போம். ஆண்டவர் இந்த நாளில் திருமணம் கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் உடைய திருக்கரத்தால் அர்ச்சித்திரளும். உடல் சுகத்தை தரவும், நிறைந்த வரன் கிடைக்கும்படியாகவும், வலிமையமான எதிர்காலத்தை மக்களுக்கு கொடுக்கும்படியாகவும், பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாகவும், நலமான வாழ்வு கிடைக்கும்படியாக தாழ்ந்து பணி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீரே ஒரு குடும்பத்திலும் நிறைந்திருந்து இறை பிரசனத்தை நாளும் கொடுத்து மக்களை தெய்வமான வழியிலே நடந்து செல்ல
தாழ்மையோடு ஜெபித்து மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிரளும் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிய இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய் ஆவியார் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த உம்முடைய திருவுடலாலும் திருத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களில் இருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தொன்று இருக்கச் செய்திருந்தோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயோ. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பனவாக. ஆமென். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். விழுகொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம்பாடினே. எழுகொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம்பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம்.
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றை காத்திடும், மரண வேலைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் மிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். யூப்புலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்புலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாளை வழக்கம் போல காலை 5 மணி திருப்பள்ளியும் 7 மணி திருப்பள்ளியும் நடைபெறும். 7 மணி திருப்பள்ளியிலே மறைவை கொடுக்க இருப்பவர் நம்முடைய பாசத்துக்குரிய அருட்தந்தை வினோத் அடிகளார், OFM நிர்வாகி, மன உளவியல் ஆற்றுப்படுத்தல் கல்லூரி, கிருஷ்ணகிரி. நாளை காலை ஆங்கில திருப்பள்ளியை நிறைவேற்றி மறைவை கொடுக்க இருப்பவர் நான் முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி பாஸ்துக்குரிய லூயிஸ் பிரிட்டோ, இயக்குனர், நுண்கலை கல்லூரி, திருச்சி. நாளை மாலை பெருவிழா நன்றி திருப்பலை நிறைவேற்றி மறைவை கொடுக்க இருப்பவர்
நம்முடைய மறை மாவட்ட மண்ணின் மைந்தர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் டி சகாயராஜ் அடிகளார். ஆகவே இறை மக்கள் மாலை திருப்பள்ளியில் அதிகமாக வந்து ஆயருடைய திருப்பள்ளியிலும் கொடியிறக்கத்திலும் பங்குள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆயர் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு முதல் முறையாக வர இருக்கிறார். ஆக விரும்புகின்றவர்கள், ஆர்வமுள்ளவர்கள், அருட் சகோதரிகள், சபை சக இயக்க குழுவினர்கள் அவருக்கு மரியாதை செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த நாளில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று திருப்பலை நிறைவேற்றி அருளுரை நமக்கு தந்து நமக்காக ஜெயித்து கொண்டிருப்பவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் நம்முடைய திருச்சி மறை மாவட்ட ஆயிரமான பாசத்துக்குரிய எஸ்.ஆர். இராஜடிகளார். அழைத்த பொழுது மனமோந்து ஏற்றுக்கொண்டார்கள். கண்டிப்பாக வருகிறேன் என்று கொடியேற்று கூப்பிட்டேன். அப்போலாம் ஆயிரம் புவனேஸ்வரில் இருந்தாங்க சொன்னது போல். அவை தேருக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். நமக்கு நன்கு அர்ப்பணமானவர்கள், எல்லா மக்களையும் நன்கு அறிந்தவர், நன்கு பழகக்கூடியவர், மக்களை எல்லாம் நன்கு அறிந்தவர். ஆகவே இந்த நேரத்தில் ஆயர் அவர்கள் திருப்பதி நிறைவேற்றியது நமக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது. எனக்கும் தந்தை அவர்கள் வழிகாட்டி. அது அருமையான நேரத்தில் நான் பாசத்துக்குரிய மேதுகாயர் ஆகியவர்களுக்கு நெஞ்சாத நன்றியும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் அளித்து அன்பின் வெளிப்பாடாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றேன். நம்முடைய மண்ணின் மைந்தர் ஜெயமணி குறித்த நாளில் அன்றைக்கி வரல, எல்லாத்துக்குமே தெரியும். குறிக்கப்பட்ட நாளில் ஆயருடைய அனுமதியின் பேரில் சிரோனுக்கு மறைவை கொடுப்பதற்காக சென்றிருந்தார். நேற்று ஈவினிங் வந்து பார்த்தாரு. நாளைக்கு கடனை தீர்த்துருங்க, நாளைக்கு சாயந்தரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக வரேன் ஃபாதர், சொல்லிட்டு போது தான் வந்தேன் அப்படின்னார். உங்களுக்கு தெரியாதவர் அல்ல, சிறு பயிலிருந்தே நீங்கள் பார்த்து பழகியவர். ஸ்பெயினிலே படித்துவிட்டு மறைமாவட்டம் திரும்பி இருக்கிறார்கள். அவருடைய பணி சிறக்க, கல்வி பணி, இறைவாக்கு பணி, ஆன்மீக பணி, சமுதாய பணி சிறக்க அன்போடு வாழ்த்தி ஜெபித்து அவருக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தவர்கள் பொன்னாடை பொறுத்து மகிழ்வார்கள். நம்முடைய தந்தை வினோத் அடிகள் நான் வந்த முதல் ஆண்டில் எனக்கு வலதுகரமாக இடதுகரமாக இருந்து செயல்பட்டவர். எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய முழுமையான அர்ப்பணத்தை நமக்கு தந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்துட்டு திங்கட்கிழமை தான் அவர் பணியாற்றி சேர்ந்தமாங்கன்னு சொல்லுவார். ஆகவே என்னுடைய முன்னாள் பங்கு ஒரேயொரு பங்கை சார்ந்தவர். நான் இருந்த பொழுது தேரிய தியாலஜி படித்து கொண்டிருந்தார், குருமானவர். அவர் அந்த நட்போடு அன்போடு கேட்டதுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு எனக்கு சிறப்பாக பணியாற்றினார். நாளை காலை அவர் தான் மறைவுரை கொடுப்பார் ஈரமலை திருப்பலையில். முன்னாடி வந்துடுங்க, சாயந்தரமே வந்துடுங்கன்னு சொன்னேன். மனப்பை வந்து ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அருமையான நேரத்தில் நம்முடைய தந்தையவர்களை வாழ்த்தி பாராட்டி ஜெபித்து நம்முடைய ஆலயத்தினுடைய செயலர் ஸ்டீஃபன் அவர்கள் வினோத்தர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். மன்றாடுவோமாக.
விண்ணக மகிழ்ச்சியால் ஓட்டம் பெற்ற நாங்கள் பணிவுடன் உம்மை வேண்டுகின்றோம். புனித ஜான் தி பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் சிறப்பாசிரியரை பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் உங்கள் புனிதராகிய பாதுகாவலர் புனித அருளானந்தரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளில் இருந்து விடுதலையும் அவருடைய வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தோடு நிற்க செய்வாராக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதரின் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை ஒரு நாள் கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் எப்போதும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நோயாளிகளுக்கான ஜெபம். ஆசீர்வதித்தல். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கே கூடி உள்ள எல்லா நோயுற்றோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானந்தரே, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பங்கு மக்கள் நாங்கள் வெறுப்போர் எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் மனம் இறங்கி அருளும். எங்கள் அன்பு நிறை அண்ணலே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உமது இதயத்தில் பற்றி எரிந்த தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல்போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உம் மீது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்று தந்தருளும். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களுக்கு ஆசி அளிக்க
உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நாம் புனிதர்களுடைய சிறுமக்களை வைத்து தேர்பவனியை எடுக்க இருக்கின்றோம். கடவுள் இந்த பவனி வழியாக நாமும் கிறிஸ்தவ மறைக்கு சாட்சியாக உள்ளோம் என்பது மக்கள் தெரிந்து துணை புரிவாராக. பக்தியாக சொல்லுங்கள், பாடிக்கொண்டு செல்லுங்கள், ஜெபித்துக் கொண்டு செல்லுங்கள். பார்க்கின்ற மற்ற மக்கள் கிறிஸ்தவர்கள் மிக அருமையாக பவனியாக அமைதியாக ஜெபித்துக் கொண்டு செல்கிறார்கள் என்ற சாட்சியத்தை கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு இப்பொழுது இதை ஆஸ்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். மன்றாடுவோமாக. எல்லா வல்லைகள் அன்பு தந்தையே இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இதோ இன்று நாங்கள் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம் அருளாசியை நம்புகின்றோம். எங்களுடைய கடவுளின் தாயாகிய இந்த மரியன்னையின் திரு உருவத்தையும் எங்கள் பாதுகாவலர் புனித ஜார்ஜ் கிறிஸ்டோவின் திருவுருவத்தையும் எங்களுக்கு காவலாக இருக்கிற தலைமை காவல் தூதர் மிக்கேலின் திருவுருவத்தையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். பெருமகிழ்வோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திருக்கிறோம். இதனால் நாங்கள் விண்ணக பயணிகள் என்பதை இந்த திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி நாங்கள் என்றும் உம்மை நோக்கி பயணம் செய்ய அருள் புரிவதாக ஆண்டவராய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை போற்றப்படுக, ஆட்சி வருக, திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை கொடுத்தாதையும் இவரிலிருந்து எங்கள் விடுவித்தரணும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆதரவுடனே எங்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயத்தின் கலியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனை தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அருளானந்தரே, அருளானந்தரே, அருளானந்தரே. செலமையே அருளானந்தரே, ஆண்டவர் பதம் சென்ற பாரத மணியே ஆடியவே அருளின் செலுமையே அருளானந்தரே. தமிழ் மண்ணிலே தாகம் கொண்டு தன்னையே தந்த தியாகினியே, தமிழ் மண்ணிலே தாகம் கொண்டு
தன்னையே தந்த தியாகினியே